ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்தை வச்சு நம்ம ஒரு கேக் ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பலாப்பழம், வெல்லம், அதுக்கப்புறம் கிராம்பு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, எக்கு, ஆயிலு, அதுக்கப்புறம் ராகி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு. டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் முந்திரி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிங்க. இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் எல்லாம் ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது மொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். அடிச்சுட்டு நாம் ஓப்பன் பாட்டில் தான் செய்ய போகிறோம். அவனில் செய்ய போகிறது இல்லைங்க, பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. பக்குவம் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. கரண்டியில் எடுத்து இப்படி விடுற மாதிரி இருக்கணும். இப்போ நாம் நெய் தடவி இதில் ஊற்றிக்கலாங்க. பாத்திரம் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நாம் இதில் ஊற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், இதில் நெய் தடவி இப்படி ஊற்றிட்டு கரெக்டாக பாத்திரத்தை நல்லா எல்லா பக்கமும் ஏர் லாக் ஆகாமல் நம்மளுக்கு எல்லா பக்கமும் தட்டி விட்டு முந்திரி வச்சு நம்ம வச்சிடலாங்க. பாருங்கள், முந்திரி டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தில் மணலோ உப்போ போடலை, ப்ளைனாக தான் இருக்குது. ஒரு அடியில் ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நாம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வெயிட் வச்சிடலாங்க. 45 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா 50 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மெல் வருங்க. அதுதான் உங்களுக்கு வெந்த பக்குவம். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மாவு இதில் ஒட்டலை பாருங்கள், இந்த பிசு பிசு தன்மை இல்லை. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நாம் திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக கேக் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான கேக்குங்க இது. அதாவது சீசன் வரும்போது வச்சு செய்யுங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.